ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே. நித்தமும் ஏதாவது ஒரு யோசனை, பல குழப்பங்கள். இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் ஒவ்வொரு ராத்திரியும் சரியாக தூக்கம் இல்லாமல் கண்டதை நினைத்து கொண்டு வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கின்றாய். அந்த இரவையும் அப்படித்தான் பல யோசனைகளால் நிரப்பிக்கொண்டு சரியாக தூங்காமல் இருக்கின்றாய். நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கத்தான் போகின்றது. கடினமான காலகட்டத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபமும் உனக்கு வெளிப்படும். நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை காண்பாய். இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்களே. அவர்கள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டே தான் இருப்பார்கள். யார் எப்படி நடந்தாலும் உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருப்பேன். அவ்வப்பொழுது மகிழ்ச்சியும் கிடைக்கும். முருகன் அருளால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்துக்கொள். உன் வாழ்வில் நாளை மிகவும் அற்புதமான நாளாக இருக்க போகின்றது. அவை என்ன என்பது உனக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் நிறைவேறப் போகின்றது. என் தாய் பார்வதியும் என் சகோதரன் கணேசனும் என் கூட இருந்து என்னை தாளாட்டுவது போல உன்னையும் உன் குடும்பத்தோடு என் மடியில் அமர வைத்து சீராட்டப் போகின்றேன். நான் என் தாய்க்கு மகனாக இருப்பது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் தகப்பனாக இருந்து உன் அப்பன் முருகன் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு தகப்பனாகவும் இருப்பேன், உனது பிள்ளையாகவும் இருப்பேன், உன் தேவைகள் தீர்க்கும் தாயாகவும் இருப்பேன். ஒரு நொடியும் இனி கலங்காதே தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பமும் நீயும் சிறப்பாக வாழ்வாய் இந்த முருகன் அருளால். நீ 10ஓடு 11ஆக எப்பொழுதும் நிற்பதை விட தனித்து இருப்பதனால்தான் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான பாதையை நிச்சயமாக என் மூலமாக நீ கண்டறிவாய். அதிலே உன் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கின்றேன். உன்னை கவசம் போல் காக்கின்றேன். உன் நேர்மையும் துணிவும் உனது நல்லது மட்டுமே செய்யும். சில விஷயங்களை நீ மறந்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. தவறு செய்துவிட்டால் அதை மறைக்க வேண்டாம். நல்லது செய்த பின் சொல்லி காட்ட வேண்டாம். கோபம் வரும்பொழுது எதையும் பேச வேண்டாம். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எதையும் வாக்கு கொடுக்க வேண்டாம். இவற்றையெல்லாம் நீ பின்பற்றி உன் வாழ்க்கையே நடக்க வேண்டும். இறை நாமத்தை கூறிக்கொண்டே இரு. நீ உன் வாழ்வில் இழந்தவைகள் அனைத்தையும் நிச்சயம் பெறப்போகின்றாய். நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது. உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது தங்கமே. ஓ முருகா வெற்றிவேல் முருகா.